கரடியும் 2 வழிப்போக்கர்களும். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் ராமு, மற்றொருவன் சோமு. இருவரும் இணை பிரியாத நண்பர்கள். ஒரு நாள் இருவரும் தேன் எடுப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்றனர். செல்லும் வழியில் ராமு சோமுவிடம், நீ எதை பற்றியும் பயப்படாமல் என்னுடன் வா. என்னை போன்ற நண்பனை காண முடியாது. என்ன துன்பம் வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கூறினான். காட்டில் உள்ள பறவைகள், மரங்கள், காட்டு விலங்குகள் போன்றவற்றை வேடிக்கை பார்த்து கொண்டே இருவரும் நடந்து சென்றார்கள். அப்போது கரடி ஒன்று ஊர்மும் சத்தம் கேட்டது. சிறிது நேரத்தில் அவர்கள் செல்லும் வழியிலேயே அந்த கரடி திடீரென வந்து கொண்டிருந்தது. கரடி கண்டதும் இருவரும் பயத்தில் ஓடத் தொடங்கினார்கள். கரடியும் அவர்களை துரத்தியது. ஓடத் தொடங்கிய சில வினாடிகளில் மரம் ஒன்று இருப்பதை கண்ட ராமு உடனடியாக அந்த மரத்தில் ஏறிவிட்டான். சோமுவுக்கோ மரத்தில் ஏற தெரியாது என்று அறிந்திருந்தும் மரத்தில் ஏற முடியாதவனை கீழே விட்டுவிட்டு தன்னை மட்டும் காத்து கொள்ள சுயநலத்துடன் ராமு நடந்து கொண்டான். சோமுவுக்கு மரம் ஏற தெரியாததால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தான். கவலையுடன் எப்படி கரடியிடமிருந்து தப்புவது என்று அவசரமாக யோசித்தான். இறந்தவன் போல் நடித்தால் கரடி தன்னை கொல்லாது என்று ஒரு யோசனை தோன்ற, பின்னர் நிலத்தில் விழுந்து மூச்சு அடக்கி கொண்டு இறந்தவனை போல் படுத்து கொண்டான். அப்பொழுது கரடியும் அங்கு வந்து சேர்ந்தது. படுத்திருந்தவனை உண்பதற்காக அருகில் வந்த கரடி கீழே விழுந்து கிடந்தவன் காதருகே சென்று நுகர்ந்து பார்த்தது. கரடி சோமுவை முகர்ந்து பார்த்ததை மேலே இருந்து பார்த்த ராமு, கரடி சோமுவிடம் ஏதோ சொல்கிறது என்று தவறுதலாக புரிந்து கொண்டான். பிறகு அவன் இறந்தவன் என்று முடிவு செய்து அங்கிருந்து நகர்ந்து போய்விட்டது. கரடி செல்வதை மரத்தின் மேலிருந்து பார்த்த ராமு கீழே இறங்கி வந்து சோமுவை எழுப்பினான். கரடி சென்று விட்டது, இனி எழும்பு, நாம் தப்பிவிட்டோம் என்று ராமு கூறினான். சோமும் எழுந்து தனது யோசனை வெற்றி அடைந்ததை எண்ணி நிம்மதி அடைந்தான். கீழே படுத்திருந்தவன் எழுந்து அமர்ந்தான். ராமு சோமுவிடம், கரடி உன் காதில் என்ன ரகசியம் சொன்னது என்று கேட்டான். அதற்கு சோமு, ஆபத்தில் உதவாத நண்பனை என்றுமே நம்பக்கூடாது என்று சொல்லிவிட்டு போனது என்றான். இப்பதிலால் ராமு தன் சுயநல புத்தியை எண்ணி நொந்து கொண்டான். சோமுவோ இனிமேல் எங்கள் நட்பு நீடிக்க வேண்டாம் என்று கூறிக்கொண்டு தனியே நடந்து சென்றான். நீதி, ஆபத்தில் உதவாதது நட்பல்ல. சிங்கமும் சிலையும். ஒரு நாள் ராமு தன்னுடைய சிங்கத்தை அழைத்து கொண்டு காட்டு பகுதிக்கு தேன் எடுப்பதற்காக சென்று கொண்டிருந்தான். செல்லும் வழியில் தங்களில் யார் அதிக வீரமுள்ளவர்கள் என்பதை பற்றி சிங்கமும் ராமுவும் பேசிக்கொண்டு சென்றனர். அப்போது செல்லும் வழியில் ஒரு மனிதன் சிங்கத்தை கீழே தள்ளி அதன் மீது நிற்பதை போல ஒரு சிலை இருந்தது. அதை பார்த்தாயா, யாருக்கு அதிகம் வீரம் இருக்கிறது என்பது இதிலே தெரிகிறது என்றான் ராமு. ஓ, அது மனிதன் செய்த சிலை. ஒரு சிங்கம் அந்த சிலை செய்திருந்தால் மனிதனை கீழே தள்ளி அவன் மீது தான் ஏறி நிற்பது போல் செய்திருக்கும் என்று சொல்லியது சிங்கம். நீதி தனக்கென்றால் தனி வழக்குத்தான். நன்றி மறந்த சிங்கம். காட்டில் விறகு வெட்டுவதற்காக சென்று கொண்டிருந்தான் மனிதன் ஒருவன். அப்போது காட்டில் எங்கிருந்தோ சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது. பயத்துடன் ஓடத் தொடங்கினான் மனிதன். மனிதனே, பயப்படாதே, இங்கே வா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்ற குரல் கேட்டது. தயக்கத்துடன் குரல் வந்த திசையை நோக்கி சென்றான் மனிதன். அங்கு ஒரு கூண்டில் சிங்கம் அடைபட்டு இருந்தது. வேட்டைக்காரர்கள் சிலர் சிங்கத்தை உயிருடன் பிடிப்பதற்காக ஒரு கூண்டு செய்து அதற்குள் ஒரு ஆட்டை விட்டு வைத்திருந்தனர். ஆட்டிற்கு ஆசைப்பட்ட சிங்கம் கூட்டிற்குள் மாட்டிக்கொண்டது. மனிதனை பார்த்த சிங்கம், மனிதனே, என்னை இந்த கூட்டிலிருந்து விடுவித்து விடு, நான் உனக்கு பல உதவிகளை செய்வேன் என்றது. நீயோ மனிதர்களை கொன்று தின்பவன், உன்னை எப்படி நான் விடுவிக்க முடியும் என்றான் மனிதன். மனிதர்களை கொல்லும் சுபாவம் எங்களுக்கு உண்டுதான், அதற்காக உயிர் காக்கும் உன்னை கூடவா அடித்து கொன்று விடுவேன்? அவ்வளவு நன்றி இல்லாதவனா நான்?
பயப்படாமல் கூண்டின் கதவை திற, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று நைசாக பேசியது சிங்கம். சிங்கத்தின் வார்த்தையை உண்மை என்று நம்பிவிட்டான் மனிதன். கூண்டின் கதவை திறந்தான். அவ்வளவுதான். நன்றி கெட்ட சிங்கம் மனிதன் மேல் பாய்வதற்கு தயாராயிற்று. இதனை கண்ட மனிதன், சிங்கமே, நீ செய்வது உனக்கே நியாயமா? உன் பேச்சு நம்பி உன்னை கூண்டிலிருந்து விடுவித்தேனே, அதற்கு இதுதானா நீ காட்டும் நன்றி என்றான். என் உயிரை காத்துக் கொள்வதற்காக நான் 1000 பொய் சொல்லுவேன். அதை நீ எவ்வாறு நம்பலாம்? மனிதர்கள் என்றால் பகுத்தறிவுள்ளவர்கள் என்றுதானே பொருள். அந்த அறிவை கொண்டு இது நல்லது, இது கெட்டது என்று பகுத்தறிய வேண்டாமா? முட்டாள்தனமான உன் செய்கைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்றது சிங்கம். கடவுள் உன்னை தண்டிப்பார். உன் உயிரை காப்பாற்றிய என்னையே சாப்பிடுவது நியாயமா? உன்னை விடுவித்ததற்கு இம்மாதிரி நடந்து கொள்வது முறையல்ல என்றான் மனிதன். அவ்வழியாக ஒரு நரி வந்தது. இதனிடம் நியாயம் கேட்போம் என்று கூறிய மனிதன் நடந்த கதையனைத்தையும் நரியிடம் கூறினான். எங்கள் தொழில் அனைவரையும் அடித்து கொண்டு சாப்பிடுவதுதான். இது இவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட என்னை கூண்டிலிருந்து விடுவித்தான். முட்டாள்தனமான இந்த செய்கைக்கு உரிய பலனை இவன் அனுபவித்தே ஆக வேண்டும். நீ என்ன சொல்ற நரியாரே என்றது. அதை கேட்ட நரி ஒன்றும் புரியாததை போல் பாவனை செய்தது. நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆரம்பத்தில் இருந்து சொல்லுங்கள் என்றது நரி. உடனே சிங்கம் சொல்லத் தொடங்கியது. நான் அந்த கூண்டிற்குள் அடைந்து கிடந்தேன். எந்த கூண்டிற்குள் என்றது நரி. அதோ இருக்கிறதே அந்த கூண்டிற்குள் என்றது சிங்கம். எப்படி அடைந்து கிடந்தீர்கள் என்றது நரி. சிங்கம் விடுவிடுவென்று கூட்டிற்குள் சென்றது. இதுதான் சமயம் என்று கருதிய நரி சட்டென்று கூண்டு கதவை இழுத்து முடியது. நரியாரே, இது என்ன அயோக்கியத்தனம்! நியாயம் கூறுவதாக கூறி என்னை மறுபடியும் கூண்டில் அடைத்து விட்டீரே என்று கத்தியது சிங்கம். நீங்கள் பேசாமல் கூண்டிற்குள்ளேயே இருங்கள். நான் ஒன்றும் இந்த மனிதனைப் போல முட்டாள் அல்ல. உங்களை சாதகமாக நியாயம் சொன்னால் முதலில் மனிதனை அடித்துக் கொள்வீர்கள், பிறகு என்னையே அடித்து கொன்று விடுவீர்கள். அதனால்தான் உங்களை கூண்டிற்குள் செல்லுமாறு செய்து கதவை பூட்டிவிட்டேன் என்றது நரி. நன்றி மறந்த சிங்கம் தன் நிலையை நினைத்து நொந்து போனது. குறள் நீதி: எண்ணன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டு, ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. ஒருவர் செய்த நன்றியை மறப்பவருக்கு என்றுமே உயர்வில்லை. ஆகவே பெற்ற உதவி சிறியதோ பெரியதோ என்றுமே நன்றி மறவாது வாழ்வோம். நாயும் அதன் நிழலும். முட்டாள் நாய் ஒன்று ஒரு இறைச்சி கடையில் இருந்த எலும்பு துண்டை திருடியது. அதனை வாயில் கவ்விக்கொண்டு தன் இருப்பிடத்திற்கு புறப்பட்டது. செல்லும் வழியில் சில நாய்க்குட்டிகள் அந்த முட்டாள் நாயிடம் எலும்பு துண்டை தருமாறு கேட்டன. ஆனால் அந்த முட்டாள் நாயோ, இதை நான் யாருக்கும் தரமாட்டேன், இதை முழுவதுமாக நான் மட்டுமே சாப்பிடப் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது. செல்லும் வழியில் ஒரு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது. நாய் பாலத்தை கடக்கும் போது கீழே தண்ணீரை பார்த்தது. அந்த தண்ணீரில் அதன் உருவம் தெரிந்தது. தண்ணீரில் தெரிந்த அதன் உருவத்திலும் வாயில் எலும்பு துண்டு ஒன்று இருந்தது. அதை கண்ட நாய், இந்த நாயிடமும் ஒரு எலும்பு துண்டு உள்ளது, இதையும் அபகரித்து விட வேண்டும் என்று நினைத்தது. உடனே அது பலமாக லொல் லொல் என குறித்து கொண்டே தண்ணீரில் தெரிந்த நாயின் மீது பாய்ந்தது. அதனால் அதன் வாயில் இருந்து எலும்பு துண்டும் தண்ணீரில் விழுந்தது. தண்ணீரில் விழுந்தவுடன் தான் அந்த முட்டாள் நாய்க்கு புரிந்தது, இந்த நிழல் பிம்பம் என்று. அதனை தேடி சென்று நாய் தண்ணீரில் தத்தளித்தது. மிகவும் துன்பத்துடன் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என கரையேற வேண்டியதாயிற்று. நீதி: பேராசை பெருநஷ்டம். நம்பிக்கை உணர்வு. பணக்கார இளைஞனின் விலையுயர்ந்த கார் நின்று கொண்டிருந்தது. ஏழை சிறுவன் ஒருவன் எட்டி நின்று அந்த காரையே ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சிரித்து கொண்டே அந்த இளைஞன் சொன்னான், இது என் அண்ணன் எனக்கு பரிசளித்தது. சிறுவன் முகத்தில் வியப்பு. உனக்கு அப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறாயா? இளைஞர் கேட்டார். சிறுவன் சொன்னான், இல்லை, அப்படி ஒரு அண்ணனாக வளர வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்பிக்கை உணர்வு நல்லெண்ணங்களையே வளர்க்கும்.
செய்த உதவி. ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் அவர் தன் தோட்டத்தில் விளைந்த வாழைக்குலை ஒன்றி பணியாளரிடம் கொடுத்து கோவிலில் கொடுக்க சொன்னார். ஏழை பணியால் இழுத்து செல்லும் வழியில் அவனுக்கு அதிக பசி எடுக்கவே அக்குலையிலிருந்து 2 பழங்களை பீத்து சாப்பிட்டு விட்டான். மீதி பழங்களை கோவிலில் கொடுத்தான். அன்றிரவு செல்வந்தர் ஒரு கனவு கண்டார். கனவில் இறைவன் வந்து, நீ எனக்கு கொடுத்த 2 பழங்களை நான் சாப்பிட்டேன், ருசியாக இருந்தது என்றார். செல்வந்தனுக்கு மிக கோபம் வந்தது. ஒரு குலை பழம் கொடுத்திருக்க 2 மட்டுமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, மீதி என்னவாயிற்று என கோபப்பட்டான். மறுநாள் காலை அந்த பணியாளனை கூப்பிட்டு விசாரித்தான். அவன் 2 பழங்களை பசியினால் தான் சாப்பிட்டதை ஒப்புக்கொண்டு மீதி குலையை கோவிலில் கொடுத்து விட்டதை சொன்னான். செல்வந்தனுக்கு புரிந்தது. அந்த ஏழை சாப்பிட்ட பழம் மட்டுமே இறைவனை சென்று அடைந்திருக்கிறது என்று. இல்லாத ஒருவனுக்கு நீ செய்த உதவி கடவுளுக்கு செய்த உதவி எனப்படும். இன்பம். பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவன் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழும் நிலைக்கு வந்துவிட்டான். தாகத்தால் உயிர் போய் விடுமோ என்று நினைத்தபோது தூரத்தில் ஒரு குடிசை போல ஏதோ ஒன்று தெரிந்தது. மிகவும் கஷ்டப்பட்டு அவன் அந்த இடத்திற்கு சென்று விட்டான். அங்கே ஒரு கையால் அடித்து இயக்கும் பம்பும் அதன் அருகில் ஒரு ஜக்கில் தண்ணீரும் இருந்தன. ஒரு அட்டையில் யாரோ எழுதி வைத்திருந்தார்கள், ஜக்கில் உள்ள தண்ணீரை அந்த பம்ப் செட்டில் ஊற்றி அடித்தால் தண்ணீர் வரும், குடித்துவிட்டு மறுபடியும் ஜக்கில் தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு செல்லவும். அந்த பம்போ மிகவும் பழையதாக இருந்தது. அது இயங்குமா, தண்ணீர் வருமா என்பது சந்தேகமாக இருந்தது. அது இயங்காவிட்டால் அந்த தண்ணீர் வீணாகிவிடும். அதற்கு பதிலாக அந்த தண்ணீரை குடித்துவிட்டால் தாகமும் தனியும், உயிர் பிழைப்பதற்கு உத்தரவாதமும் உள்ளது. அவன் யோசித்தான். தண்ணீரை குடித்து விடுவதே புத்திசாலித்தனம் என்று அறிவு கூறியது. ஒருவேளை அதில் எழுதி வைத்திருப்பது போல் அந்த பம்பு இயங்குவதாக இருந்து அது இயங்க தேவையான அந்த தண்ணீரை குடித்துவிட்டால் இனி தன்னை போல தாகத்தோடு வருபவர்களுக்கு அது பயன்படாமல் போக தானே காரணமாகி விடுவோம் என்று மனசாட்சி எச்சரித்தது. அவன் அதற்கு மேல் யோசிக்கவில்லை. ஆனது ஆகட்டும் என்று அந்த பம்பில் அந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு அதை அடித்து இயக்க ஆரம்பித்தான். தண்ணீர் வர ஆரம்பித்தது. தாகம் தீர வேண்டிய அளவு தண்ணீர் குடித்துவிட்டு அந்த ஜக்கில் நீரையும் நிரப்பிவிட்டு செல்கையில் அவன் மனமும் நிறைந்திருந்தது. நாம் அவசியமான காலத்தில் அனுபவிப்பதை அடுத்தவருக்கும் அதே போல பயன்படும்படி விட்டு போக வேண்டும். எந்த நன்மையும் நம்முடன் நின்று விடலாகாது. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மனிதர்களிடம் அந்த நல்லெண்ணம் இருப்பதில்லை. நம் வேலை ஆனால் சரி, அடுத்தவர் கேடு கெட்டால் நமக்கென்ன? இந்த அலட்சியம் பலரிடம் மேலோங்கி உள்ளது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மனநிலையில் ஒவ்வொருவரும் இருந்தால் இந்த உலகம் இன்பமயமாகிவிடும் அல்லவா? புகழ் போதை. மாணிக்கம், கேசவன் இருவரும் அடுத்தடுத்த வீட்டுக்காரர்கள், நல்ல வசதி படைத்தவர்கள். இருவரும் நண்பர்கள். ஆனால் குணத்தில் இருவரும் நேர்மாறானவர்கள். கேசவன் யாருக்காவது ஒரு சிறு கஷ்டம் என்றாலும் உதவி செய்வதற்கு முன்னால் நிற்பான். ஊரில் அவனை அனைவரும் கலியுக கர்ணன் என்று புகழ்வர். மாணிக்கம் அவனுக்கு நேர் எதிராக இருந்தான். அவனை அனைவரும் சுயநலக்காரன் என ஏசினர். மாணிக்கம் கேசவன் அடுத்தடுத்த காட்டை விலைக்கு வாங்கினார்கள். கேசவன் தன் காட்டை அழித்து கனிமரங்களை உருவாக்கினான். கிணறு வெட்டி அவற்றிற்கு நீர் பாய்ச்சினான். சில ஆண்டுகளுக்கு பின் அந்த மரங்கள் கனிகளை வாரி வழங்கின. மாணிக்கம் தன் நண்பனை போல் காட்டை அழிக்காமல் மரங்களை நடாமல் அப்படியே விட்டுவிட்டான். அதனால் அவனுடைய காட்டில் முள்புதர்கள் சேர்ந்து விட்டன. கேசவன் தன்னுடைய பழத்தோட்டத்திற்கு போக வேண்டுமென்றால் மாணிக்கத்தின் காட்டு வழியாகத்தான் போக வேண்டும். ஒரு நாள் கேசவன் மாணிக்கத்தின் காட்டு வழியாக போய்க் கொண்டிருந்த போது அவன் காலில்
4-5 முட்கள் நறுக் நறுக் என்று குத்தி இரத்தம் கொட்டியது. அதன் காரணமாக கோபம் கொண்ட கேசவன் மாணிக்கத்தை பார்த்து திட்டினான். அதனால் இருவருக்கும் சண்டை உண்டாகி நட்பு முறிந்தது. அதனால் அவர்கள் அன்று முதல் பேசிக் கொள்வதே இல்லை. நாட்கள் சென்றன. ஒரு நாள் கேசவன் தன் தோட்டத்தில் விளைந்த பழங்களை எல்லாம் பறித்து ஊரில் உள்ள அனைவருக்கும் இலவசமாக வழங்கினான். மகிழ்ச்சி கொண்ட ஊர் மக்கள் அனைவரும் அவனை வாழ்த்தினர். இப்படியே ஊரில் உள்ளவர்கள் வாழ்த்த வாழ்த்த கேசவனுக்கு புகழ்வெறி பிடிக்க தொடங்கியது. கேசவன் ஊரையே அழைத்து ஆயிரக்கணக்கில் செலவு செய்தான். மக்களுக்கு தேவையானதை வாரி வாரி இறைத்தான். மக்களும் அவன் வீட்டு வாசலில் குவிந்தனர். கேசவனும் புகழ்வெறியில் மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து வந்தான். அந்த சமயத்தில் அங்கு வந்து சேர்ந்த மாணிக்கம் கூட்டத்தினரை நோக்கி, ஊர் மக்களே, நீங்கள் யாருடைய பணத்தில் ஆட்டம் போடுகிறீர்கள் தெரியுமா என்று கேட்டான். எல்லோரும் விழித்தனர். இது என்னுடைய பணம். கேசவனின் தந்தை தன்னுடைய நிலங்களை எல்லாம் என் தந்தையிடம் விற்று பணம் வாங்கியிருந்தார். ஆனால் நட்பு காரணத்தால் கேசவன் தந்தையின் நிலத்தை சொந்தமாக்கி கொள்ளாமல் விட்டுவிட்டார். என் தந்தை இறந்து போன பிறகு இந்த விஷயம் இதுவரை எனக்கு தெரியவில்லை. இன்று நான் என் தந்தையின் பழைய பெட்டியை குடைந்தபோது அதில் கேசவன் தந்தை என் தந்தைக்கு எழுதி கொடுத்த கிரய பத்திரத்தை கண்டு வியந்தேன். அதனால் இன்று முதல் கேசவனுடைய சொத்துக்கெல்லாம் நானே சட்டபூர்வமான சொந்தக்காரன். இதுவரை அவன் ஊருக்கெல்லாம் வாரி வழங்கினான். இனிமேல் நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன். எல்லோரும் வீட்டிற்கு போங்கள் என்று சொன்னான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கேசவனுக்கு தலை சுற்றியது. மயக்கம் வருவது போல் இருந்தது. குழம்பி போய் கொண்டிருந்த கூட்டத்தை பார்த்தான். மாணிக்கம் பேச்சு கேட்ட ஊர் மக்கள் அனைவரும் வெளியேறி கொண்டிருந்தனர். மக்களை நோக்கி, போகாதீர்கள் போகாதீர்கள் என்று கத்தினான் கேசவன். அதற்கு அவர்கள், போயா போ, இனியும் உன் பேச்சை கேட்பதற்கு நாங்கள் ஒன்றும் மடையர்கள் இல்லை. இனி நீயும் எங்களைப் போல் ஒரு ஏழைதான் என்று கூறிவிட்டு, வாருங்கள் போகலாம் என்று ஒருவன் கையசைக்க அனைவரும் அவனை பின்தொடர்ந்து சென்றனர். அனைவரும் சென்றவுடன் தன்னந்தனியாக கவலையோடு ஒன்றும் புரியாமல் நின்றிருந்த கேசவன் தோளில் தட்டிய மாணிக்கம், வா உள்ளே போகலாம் என்றான். கேசவன் எதிலும் விருப்பமின்றி வெறுப்புடன் அவனுடன் சென்றான். வீட்டிற்குள் நுழைந்ததும் மாணிக்கம் வயிறு வலிக்க சிரித்தான். ஒன்றும் புரியாதவனாய் கேசவன் விழிக்க மாணிக்கம் கேசவனை நோக்கி, அதிர்ந்து விட்டாயா? உன் தந்தை என் தந்தையிடம் நிலங்களை விற்கவும் இல்லை, என் தந்தை வாங்கவும் இல்லை. பிறகு நான் ஏன் பொய் சொன்னேன் என்று பார்க்கிறாயா? நீ இரக்கம் காரணமாக மக்களுக்கு கண்மூடித்தனமாக வாரி இறைத்தாய். உன்னை புகழின் உச்சியில் வைத்து மதுவை விட அதிகமான போதையை உண்டாக்கி உன்னால் லாபம் அடைந்து வந்தனர் மக்கள். அவர்களை அடையாளம் காட்டவே இனி உன் சொத்துக்கெல்லாம் நானே சொந்தக்காரன் என்று சொன்னேன். இதை கேட்டு நீ ஒன்றுமில்லாதவன் என்று தெரிந்த ஊர் மக்கள் நீர் இல்லாத குளத்தை விட்டு காக்கைகள் பறந்து செல்வதை போல் உன்னை விட்டுவிட்டு ஓடிவிட்டனர். இந்த நன்றி கெட்டவர்களிடம் இனி நீ இப்படி நடக்க வேண்டாம் என்றான் மாணிக்கம். நண்பா, என்னை வஞ்சித்து வாழ்ந்தவர்களை உன்னால் அடையாளம் கண்டுகொண்டேன். இனி ஆற்றில் போட்டாலும் அளந்துதான் போடுவேன். புகழ் போதையில் மூழ்கி இருந்த என்னை கை கொடுத்து தக்க சமயத்தில் காப்பாற்றி விட்டாய். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை என்று நாதழுதலுக்கு கூறினான் கேசவன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.